ஒரு வருஷத்துக்கு ஆமா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னார அவனுக்கு ஒரு தலைவலி வந்தது. இந்த காலேஜுக்கு போன அண்ணன் இதொட்டே ஒரு தலைவலி வந்து பிறகு பிரதர் ஜோம் பண்ணி அவனை கண்ணெல்லாம் அந்த நேரம் நீல கலர்ல இருந்தது. அப்புறமா நீங்க ஜோம் பண்ணி முடிச்சதும் உடனே அந்த கலர் எல்லாம் மாறுச்சு பிரதர். அந்த கண்ணுல அந்த கலர் எல்லாம் மாறி அவனுக்கு சாதா கண்ணு மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஆண்டவர் கிருபையினால இதுவரைக்கும் அவனுக்கு அந்த தலைவலி ஒண்ணு வரவே இல்லை பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 30 அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு வருந்தி அழைத்தார்கள். இயேசு உள்ளே வந்தபோது அவருக்கு முன்பாக அப்பத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசுவுக்கு விருந்து கொடுத்தார்கள். இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை உபசரிக்க வேண்டும். கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று நீதிமொழிகள் 3:9 வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை கனம் பண்ணும் போது அவர் நிச்சயமாகவே நம்மை கனம் பண்ணுவார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் அல்லவா? நம் பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் போது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் விளங்கும். நம் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுமா? பிரியமானவர்களே, எப்போதும் கர்த்தருக்கு கொடுக்கும்படி நம்முடைய உள்ளம் தெய்வீக அன்பினாலும் நன்றியினாலும் நிரம்பி இருக்கட்டும். ஒருவேளை கர்த்தருக்கென்று பொருட்களை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவர் விரும்புகிற ஸ்தோத்திர பலிகளை முழு இருதயத்தோடும் நாம் அவருக்கு செலுத்தலாமே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்களிடம் குறைவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று கொடுங்கள். அது கர்த்தருக்கு கூடுதலான சந்தோஷத்தை தரும். 2 காசுகளை போட்ட விதவையை கர்த்தர் பார்த்து தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று பாராட்டினாரே. அப்படியே கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது அவருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? பிரியமானவர்களே, சிலர் கர்த்தருக்கு கொடுக்க பிரியப்பட மாட்டார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள மட்டும் ஆவலாய் இருப்பார்கள். அவருடைய ஜெபம் முழுவதும் அதை தாரும் இதை தாரும் என்று கேட்கிறதாகவே அமைந்திருக்கும். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் கர்த்தருக்கு அப்பத்தை கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்ன செய்தார்? அதை உடனே எடுத்து சாப்பிடவில்லை. அதை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து மீண்டும் அவர்களுக்கே கொடுத்தார். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து திரும்ப நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் போது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்திலும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம். கர்த்தருக்குரிய பங்கை கர்த்தருக்கு கொடுக்கும் போது அது கர்த்தருடைய ஊழியத்திற்கு மேன்மை என்பதுடன் அது நம்முடைய குடும்பத்திலும் நிறைவையும் திருப்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். அவர் திரும்ப கொடுக்கும் போது கொஞ்சமாய் கொடுப்பதில்லை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகு மட்டும் கொடுப்பார். அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, ரோமர் எழுதின நிருபம் 8 அதிகாரம் 32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுப்பதில் முந்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து
ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இப்பொழுதும் ஜெபிக்க அமர்ந்திருக்கிற உங்கள் மேல என் தேவ பிரசனம் இந்த நாளில மூடட்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லவரே, எங்களை நினைவில் வைக்கிற எங்கள் தெய்வமே, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீங்க சுவாமி. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்பா. ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை ராஜா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் வல்லவர், சர்வ வல்லவர், அவர் போதுமானவர். உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த என் ஆண்டவர், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிட வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்த என் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீர் வார்த்தையை பேச பேச, நீர் சொல்ல சொல்ல அப்பா எல்லாம் உருவானது. இந்த காலை வேளையிலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் வந்து அமரட்டும். நீர் பேசின வார்த்தைகளை அப்பா கேட்டு விசுவாசித்து அதன்படி நடக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவன் இடரல் ஒன்றும் இல்லாதபடிக்கு தடைகளை நீக்கி நீர் போடுவீராக சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமானவர் என் ஆண்டவர், மேகங்களுடனே வருகிறவர், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏற்றி கொண்டிருக்கிற என் ஆண்டவர், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிறவர் அப்பா. வெண் பஞ்சை போல வெண்மையாயிருக்கும் உம்முடைய சிரசும் மயிரும் கொண்டவரே, உறைந்த மலையைப் போல வெண்மையாயிருக்கும் சிரசும் மயிரும் கொண்டவர், அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர், உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உடைய வாயிலிருந்து புறப்படுகிறது ராஜா. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர், பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தத்தை உடையவர், வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் தேவன் அப்பா. நீங்க உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அது சிருஷ்டிக்கும் தன்மை உடையதுப்பா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் தம்முடைய வஸ்திரத்தின் மேலும் உம்முடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சகலவற்றையும் புதிதாக்கும் தேவன் நீரே அல்வாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் இல்லை, இலவசமாய் அதை கொடுக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், ஆதியில் இருந்த வார்த்தையானவர் நீரே. தேவனிடத்திலிருந்து வார்த்தையா இருந்த என் அப்பா, ஆதியிலே நீங்க தேவனோடு இருந்தீங்க ராஜா. சகலத்தையும் உம்மாலேயே நீர் உண்டாக்கினீர். உண்டானது ஒன்றும் உண்மை அல்லாமல் உண்டாகவில்லை. உலகத்துல வந்த எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்க சேர மெய்யான ஒளி என் இயேசு நீரே அப்பா. உங்க நாம மகிமைப்படணும். இந்த காலை வேளையில் உடைய உயர்த்துகிற நேரத்துல, நான் உண்மை உயர்த்துகிற இந்த நேரத்துல தெய்வ வல்லமையும் தெய்வ பிரசன்னம் ஒரு மகிமையும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கூடாரங்களையும் அது நிரப்பணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க டாடி. இந்த காலை வேளையில நீர் ஆசீர்வதிப்பீர். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க செய்வீர். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவாராக. வானத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த அப்பம் நீரே அப்பா. உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், தேவன் அருளிய அப்பம் நீரே. எங்கள் ஜீவ அப்பமானவரே உமக்கு நன்றி. உம்மிடத்தில் வருகிறவனை ஒரு காலும் பசியடையாதபடி பண்ணுகிற என் ஆண்டவர், உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை ஒரு காலம் தாகமடையாதபடி பண்ணுகிறவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நீர் இருக்கிறவர், நல்ல மேய்ப்பர், எங்கள் நல்ல வாசல் நீரே. உயிர் தொழுதலும் ஜீவனுமாயிருக்கிறது நீரே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவர் அப்பா. மெய்யான எங்கள் திராட்சை செடி, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர். உங்க நாமம் மகிமைப்படணும். மகிமையின் கர்த்தர் நீரப்பா. கிருபையை தாரும், இன்னும் அதிகமான கிருபை இந்த கால வேளையில் நீர் ஊற்றும். உம்முடைய மகிமையினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பும் அப்பா.
சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை கொடுக்கணும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணணும் அப்பா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாது என் தேவன் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தணும் அப்பா. உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு நிரப்புங்க ராஜா. புதிய கிருபையை கொடுங்க, புதிய தாளந்துகளை கொடுங்க எசப்பா. புது அபிஷேகத்தை கொடுங்க. மகிமையின் மேல் மகிமை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சியை நீர் கொடுக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். உன்னதரே உமக்கு கோடி நன்றி, நன்றி. உங்க நாமத்தை நான் உயர்த்த தேவ பிரசன்னம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அப்பா என் பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத அக்கினி பற்றி எரியற்றும். இருள் விலகணும். பிசாசுகள் இனி நடுங்கணும் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை காண்கிற பொழுது சத்துருக்கள் விலகி ஓடணும். வியாதிகள் பிள்ளைகளை தொடக்கூடாது. பலவீனங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. பிசாசின் எந்த தந்திரங்களையும் ராஜா பிள்ளைகளை நெருங்கவே கூடாது. உன்னதமான என் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் சுவாமி. நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்களாம். தேங்க்யூ ஜீசஸ். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல என் தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் அதிகமாய் ஊற்றப்படட்டும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னதமானவரே, இந்த ஜெப வேளையில் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி. நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் இப்பொழுது வெளியேறணும் அப்பா. எப்படிப்பட்ட காரிருள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே உன்னதருடைய பரிசுத்தமான அந்த வெளிச்சமானது ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. கார் இருள் எல்லாம் விலகி போகட்டும். இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. எஸ் டாடி, ஹல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காரணம், வெளிச்சம் இந்த நேரத்திலும் கூட, இந்த காலை வேளையிலும் கூட இருளடைஞ்ச ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் அது இறங்கும். பிசாசின் கிரியைகளை அது அழிக்கும் அப்பா. அது அழிக்கும், அது அழிக்கும். ஒரு தெய்வீக பிரசனம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஒரு பிரசனம் இப்பொழுதே ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை குறித்து என் இயேசு ஒரு நினைவை அவர் கொண்டு இருக்கிறார். உன்னை உயர்த்துவது நிச்சயம், உன்னை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறவரா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காமை அவர் போக செய்வாராக. எஸ்டடி, ஹல்லேலூயா. எரேமியாட்ட சொன்னீங்க, நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருப்பனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று சொல்கிறேன். உங்களை நான் கட்டுவேன் என்று சொல்கிறேன். நீங்கள் அழாதபடி இருங்கள். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார், நல்ல மேய்ப்பர். அவர் செம்மையான பாதையில் உங்களை மேய்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியுமான ஏற்ற காலத்தில் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுவாரா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. உன்னதமான என் தேவனுடைய மகிமையுள்ள கரம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரை நிரப்புவதற்காக நன்றி. சுகவீனர்கள் பலவீனர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எப்படிப்பட்ட பொல்லாப்பு பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் சரி, சாத்தானுடைய எந்த தந்திரங்கள் மந்திரங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். முண்டவர்கள் எழுந்து நடக்கட்டும். ஊமையர்கள் இயேசுவின் நாமத்தில் பேசட்டும். செவிடர்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கட்டும். குருடர்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை அடைவார்களாக. ஹல்லேலூயா. இருதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் அப்பா. இதய துடிப்புகள் சீராக துடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், அல்சர்,
கேன்சர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போகும். பரிபூர்ண சுகம் உண்டாகணும். இந்த காலை வேளையிலும் உத்தமமாய் உண்மையாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு இயேசு நீர் வெளிப்படுவீராக ராஜா. உயர்ந்தவரே, அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் நீர் செய்யணும். சுகத்தை கொடுக்கணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை கட்டவிழ்கிறேன். பரிபூர்ண சுகம் உண்டாகணும். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன். இயேசப்பா, உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் அப்பா. நாங்கள் சுகமானோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதே தொடணும். எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து பிள்ளைகள் அப்பா அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுதே ஒரு ஆசீர்வதிக்கும் கரம் இறங்கணும். அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்மை கைவிடுவதற்கு அல்ல. ஏன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார்? ஏன் இந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்கிறோம்? நம்மை உயர்த்தும்படி, நம்மை மேன்மைப்படுத்தும்படி. நாம் மறைந்திருக்கிற பட்டணம் அல்ல, நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமா. ஹல்லேலூயா. நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், விளக்காக இருக்கிறோம். விளக்கை கொளுத்தி ஒருவனும் விளக்கு தண்டின் கீழ் வைப்பது இல்லை, அதை அவன் தண்டின் மேல் வைக்கிறான். என் இயேசு உங்களை மேன்மைப்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நம்மை ரட்சித்துக் கொள்ளுவார், மீட்டுக் கொள்ளுவார், விடுவிப்பார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசப்பா, இனி நாங்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவம் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுங்கள். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானா? இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எது இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவின் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் உங்களை மன்னிப்பார். மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்தவர் என்று வேதம் சொல்லுங்கள். உங்களை மன்னிப்பார், உங்களை ஏற்றுக்கொள்வார், தன் மார்பிலை போட்டு அணைத்துக் கொள்ளுவார், கட்டி அணைப்பார், முத்தமிடுவார், உங்களுக்கு மறுரூபத்தை கொடுப்பார். உங்கள் இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை காயங்களையும் அவர் ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்துவது நிச்சயம் என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், மனம் திரும்புங்கள் என்று வேதம் நமக்கு அறைகூவல் கொடுக்கும். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதா. ராஜ்யத்தின் வல்லமை உங்களை ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும். பிசாசின் ராஜ்யம் ஒளிந்து போகட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம் இந்த நேரத்தில் அப்பா மகிமையாய் செயல்படட்டும். அப்பா, யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுதே என் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும். இருளின் ராஜ்யங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். அப்பா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உன்னதமான என் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. சகலமும் நம் தேவன் மூலமாக, நம் ஆண்டவராக இயேசு மூலமாகவே அது படைக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவே அவருக்காகவே இருக்கிறது. அவருக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. சாத்தான் ஒருபோதும் பிள்ளைகளை தொடக்கூடாது. இந்த காலை வேளையை ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளை சுற்றிலும் நான் வேலி அடைக்கிறேன். ஒரு மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், அமராஜ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல ஒரு ஞாபக சக்தி. ஹல்லேலூயா. என் தேவ ஆவியானவனின் கொடுக்கணும் அப்பா. யாரெல்லாம் இதில் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர் வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் தொடரட்டும். வியாதிகளும் பலவீனமும் நீங்கி போகும், தரித்திரம் விலகி போகும். ஏற்ற வேலையை ஆண்டவனில் கொடுப்பீர் பிள்ளைகளுக்கு ராஜா. எஸ்டடி திருமண தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கற்பத்தின் கனி உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினால். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் செய்யும் பிரயாசமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வெற்றியை மேன்மையும் பிள்ளைகள் பார்க்க கடவுது. இதுவரைக்கும் ஒருவேளை எஸ்ஸப்பா பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு இந்த நாள் முதல் கொண்டு நீர் அதை மாற்றுவேன் என்று வாக்களிக்கிறீர். எஸ்டடி உங்க மேல விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் அப்பா ஐஸ்வர்ய சம்மனரா நீர் இருக்கிறீர். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீங்க, பூமியும் அதன் நிறைவும் உடையது ராஜா. நீர் விரும்புகிறவர்களுக்கு நீர் அதை எடுத்து கொடுக்கிறீர். ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர் அப்பா. உங்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும்.